ஆனந்த வாழ்வுன்னு ஒரு கோர்ஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஆனந்த வாழ்வுன்னு ஒரு கோர்ஸை ஆன்லைனில் போட்டு வச்சுக்கிறேன். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, எப்படி இது தோன்றுச்சு, நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எப்படி வாழணுன்ட்டு ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. இன்னும் ஒரு 3,399 ரூபா கட்டிட்டு தான் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஒரு செட்டு ஒரு 8 தலைப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடலாம், புரிஞ்சுக்கலாம். அனாதியை புரிஞ்சுக்க பாருங்கள். நீங்கள் அனாதி கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள அனாதி எப்பவுமே வாசம் செஞ்சுனே இருக்குது. உங்களுக்குள்ள கடவுள் இருக்குது. நீங்கள் விசேஷம். நீங்கள் கடவுள் சுமக்குறீங்க. உங்களை அவமானப்படுத்தினா கடவுளை அவமானப்படுத்துறீங்க. நீங்கள் நல்லா இல்லைன்னா யார் நல்லா இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுளை சரியாக வச்சுக்கல. இது புரிஞ்சிச்சானா மற்றவங்களை விட நீங்கள் சிறப்பாக வாழ்ந்துருவீங்கன்ற பயத்திலே சொல்ல மாட்டேன்றானுங்க. நீங்கள் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு. நீங்களாம் நல்லா இருங்க. நான் அதை தான் பேசுகிறேன். நான் ஏன் நல்லா இருறான்னு ஏன் சொல்கிறேன்னா, உனக்கு சாதாரணமாக சொன்னால் உரைக்கவே மாட்டேங்குது. கொஞ்சம் அழுத்தி சொன்னால் உரைக்கன்னு பார்த்தா கோவம் தான் வருது தவிர என்ன பண்ணல. நீ காப்பாற்றுறதுக்காக ஓரம் வாடானா அப்போ தான் ட்ரெயின் போவோம். இல்லை நீ அங்கே இருமாப்பில் நின்று என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு ராவடி பண்ணுங்கிற ஒருத்தனை போய் மரியாதையை தடவி குத்தின்னு வருவாங்க. மத போதையில் சுற்றிங்கிற நீ எப்படி சுற்றுற? ஜாதி போதை, மத போதை, படிச்சுட்டுன்ற போதை, பணம்ன்ற போதை, இதெல்லாம் வச்சு திமிரில் சுற்றிங்கிற. அப்படி இல்லைடா, நீ எங்கே தாங்கிற, நீ நானும் எங்கே தாங்கிறோம். எனக்கு வேறு கடவுள், உனக்கு வேறு கடவுள் இல்லை. நீ எப்படி தான் நான் சொன்னாலும், நான் எப்படி பேசினாலும் உனக்கு புரியலன்னா யார் தப்பு? உன் தப்பு. அதுக்காக நான் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா நான் இன்னொரு பக்கம் பண்ணுகிறேன். பேசுனதானே எனக்கு லாபமும் இருக்குது, வருமானத்தை ஈட்டுறேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. நான் வருமானத்தை ஈட்டினா தான் என்ன பண்ண முடியும், நான் வாழ முடியும். இவங்களுக்கு தொண்டு செய்கிறன்றதுக்கு அளவுக்கு நான் என்கிட்ட வசதி கிடையாது. நான் அவன் பூர்வீகமாக கோடியாக வச்சுருந்தேன்னா கேட்டிருக்க மாட்டேன், சொல்லியும் இருக்க மாட்டேன். ஒரு பல கோடி நான் வச்சுக்கிறேன். நான் சொல்லுவேன் நினைக்கிறீங்க, ஏன் புரிஞ்சுன்னு வாழ்ந்துன்னு இருப்பேன், அவ்வளோதானே. சொல்ல மாட்டேன். அப்போ சொல்கிறதுக்கான ஏழ்மையை கடவுள் எனக்கு குத்துக்கிறான். இல்லைன்னா என்ன பண்ணிட மாட்டேன், நான் வெளியே வந்துட மாட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணுன்னா, இன்னும் நான் ஆசை பண்ணணும் வாழணுன்ட்டு. இல்லை இன்னும் நீங்கள் வாழ வைக்க நினைக்கணும். அப்போ தான் நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கூட பேசினே இருப்பேன். இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சா தான் என்ன பண்ணுவேன், நான் உனக்கும் அதான் சொல்லித்தரேன். இன்னும் நல்லா இருக்க பாரு. யாருக்கோ உதவுறன்றி முதல்ல யாருக்கு உதவு, உனக்கு உதவு. ஒரு வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டு பாரு, முந்திரி சட்னி சாப்பிட்டு பாரு, இன்னும் நல்ல நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுப்பாரு, நல்ல வீடு வாங்கிக்கோ, நல்ல கார் வச்சுக்கோ, வசதியாக இரு. அப்படியே நீ கொடுக்கணும்னு நினச்சி யாரோ உனக்கு கண்ணு தெரிஞ்சு ஒருத்தர் என்ன பண்ணேன், உன் முன்னாடி ஒருத்தரை வாழ வச்சுப்பார். உன் மனைவிக்கு கொடு, உன் கணவனுக்கு கொடு, உன் பிள்ளைங்களுக்கு கொடு. அவங்களெல்லாம் திருப்தி பத்து, சந்தோஷமாக வச்சுக்கோ. இன்னும் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் என்ன அப்படி தான் எல்லோரும் திருப்தி பத்துறாங்க. ஒரு மனுஷன் இந்த மாலையை தந்து எனக்கு போடுறான்னா என்ன இருக்கிறான் அவன், ஏதோ ஒன்று ஆகுது அவனுக்கு. இந்த மனுஷன் நம்ம சந்திச்சிட்டோம் போதும்ன்ட்டு. நானும் பாரமாக தான் என்ன பண்ணுகிறேன், அதை ஏன் திருப்தி பத்துது தான். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம்.